DCA. DCAல MS Word, MS Excel, MS PowerPoint, தென் டைப்பிங் இதெல்லாம் வரும். இதில் இன்றைக்கி பேசிக்காக உள்ள கம்ப்யூட்டர் எப்படி ரன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். தென் நெக்ஸ்ட் வீடியோவில் டைப்ரைட்டிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம போகிற ஃபஸ்ட் வீடியோ தான். இப்போது ஒரு பேசிக் கம்ப்யூட்டர் அந்த கிளாஸில் ஒரு இன்ட்ரோவாக ஒரு கிளாஸ் பார்க்கலாம். கம்ப்யூட்டர் எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி நம்ம அதை வேர்டு மைக்ரோசாஃப்டை எப்படி ஆஃபீஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறது, அந்த மாதிரி ஒரு சிம்பிளாக ஒரு இன்ட்ரோவாக இந்த கிளாஸை வச்சுக்கலாம். ஓகே, எல்லோரும் உங்கள் கம்ப்யூட்டரா அல்லது ஒரு லேப்டாப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த விண்டோ பாக்ஸை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் போய் இந்த சர்ச் பாக்ஸ்லேயும் நம்ம சர்ச் பண்ணி பார்க்கலாம். சர்ச் பண்ணிவிட்டு இல்லாட்டா ஆல் ப்ரோக்ராம்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு தென் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் அப்படின்றத அதை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் நம்மளுக்கு எல்லா மைக்ரோசாஃப்டோட சாஃப்ட்வேர் எல்லா அப்ளிகேஷன்ஸும் இதில் இருக்கும். இது நம்ம இதில் பார்க்குறது வந்து டிசியில் என்ன பார்ப்போம்? மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ், மைக்ரோசாஃப்ட் எக்ஸல், மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் இதை நம்ம பார்க்கலாம். இதில் மைக்ரோசாஃப்ட் வேர்டு மட்டும் நம்ம எடுத்து ஓப்பன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இதுதான் ஓவர்வியூ ஆஃப் மைக்ரோசாஃப்ட் வேர்டு. இதில் உள்ளக்குள்ள நான் அப்கமிங் வீடியோஸில் நான் அப்லோட் பண்ணுறேன். இதுதான் நம்ம டிசியில் பார்க்குறதுல ஃபஸ்ட் நம்ம இதை பார்ப்போம். ஓகே, இதுதான் ஓவர்வியூ. தென் இதில் நிறைய இன்னொரு ஷார்ட்கட் இருக்குது. நம்ம சர்ச் பாக்ஸில் இதுலேயும் சர்ச் பண்ணிக்கலாம். இன்னொன்று உங்களுடைய கீபோர்டில் வந்து விண்டோஸ் ஆர் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு இது ஓப்பன் ஆகும், ரன் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் போய்ட்டு நம்மளுக்கு என்ன வேணுமோ நம்ம அதில் போட்டுக்கலாம். இப்போது நம்மளுக்கு வேர்டு ஓப்பன் பண்ணோம்னா, மைக்ரோசாஃப்ட் வேர்டு ஓப்பன் பண்ணோம்னா WinWord அப்படின்னு நம்ம டைப் பண்ணணும். WinWord என்று கொடுத்தோம்னா நம்மளுக்கு மைக்ரோசாஃப்ட் வேர்டு ஓப்பன் ஆகும். அதே மாதிரி அதில் அந்த ரன் பாயிண்டில் போயிட்டு எக்ஸல் அப்படின்னு டைப் பண்ணால் எக்ஸல் ஓப்பன் ஆகும். தென் பவர் பாயிண்ட் டைப் பண்ணால் பவர் பாயிண்ட் ஓப்பன் ஆகும். இதுதான் இது நம்ம இந்த இடத்துல போய் நெட் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஒய்ஃபையோ ஹாட்ஸ்பாட்டை கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம கூகுள் குரோம் இன்டர்நெட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தென் ஓகே, இன்றைக்கி இந்த ஓவர்வியூ போதும். இது ஒரு இன்ட்ரோ கிளாஸ் மாதிரி தான் இந்த ஓவர்வியூ. தென் இது லாஸ்ட்டாக நம்ம வந்து எப்படி நம்ம ஷட் டவுன் பண்ணுறது, நம்ம எல்லோரும் இதுலேயும் ஷட் டவுன் பண்ணிக்கலாம். போய்ட்டு ஷட் டவுன் இந்த ஆப்ஷன் கொடுத்து ஷட் டவுன் பண்ணிக்கலாம். இன்னொன்று Alt F4 அப்படின்னு நம்ம கீபோர்டில் போட்டோம்னா இந்த ஷார்ட்கட் கீ ஷட் டவுன் பண்ணுறதுக்கு, தென் அதில் உள்ள நிறைய ஆப்ஷன்ஸ் ரீஸ்டார்ட் பண்ணுறது, லாக் ஆஃப் பண்ணுறது,